வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முடி வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளர இப்போ நான் சொல்லக்கூடிய சில டிப்ஸ்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இயற்கை வழி தான் சிறந்தது அப்படின்ன மாதிரி இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம நிறைய பார்லர் போயிட்டு செலவு பண்ணி இவ்வளோ பண்ணுறதுக்கு இயற்கை வழியாகவே நம்ம அமௌண்ட்டும் கம்மி, அதே சமயம் என்னாகுது ரிசல்ட்டும் கொடுக்கும், பெர்மனன்ட் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் முடியை ட்ரிம் பண்ணுங்கள். மாதம் ஒரு முறை முடியை ட்ரிம் பண்ணுறதுனால முடியோட வலிமை அதிகரிக்கும். எப்படின்னா முடியானது வளரும் போது முடியோட முனைகளில் வெடிப்புகள் ஏற்பட்டு முடியோட ஆரோக்கியம் பாழாகிடும். இதனால் முடியோட வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். அதனால் மாதம் ஒரு முறை முடியை லேசாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். முடியோட ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியும் அதிகரிக்க சிறந்த வழி என்னென்னா, அது வாரம் ஒரு முறை தவறாமல் சூடான எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணி நல்லா ஊற வச்சு குளிக்கிறது தான். சூடான ரொம்ப கொதிக்க வச்சு இது பண்ணிடாதீங்க. மைல்டு அந்த ஒரு சூடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதனால முடிக்க வேண்டிய சத்துக்கள் கிடைத்து முடியோட அடர்த்தி அண்ட் வளர்ச்சி அதிகரிக்கும். நல்லா மசாஜ் பண்ணுங்க, ஓகேங்களா. அடுத்ததான் முட்டை அவசியங்க. முட்டையோட வெள்ளைக்கருவுக்கு பாதிப்படைஞ்ச மயிர்கால்களை அந்த சரி செய்கிற குணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடியை ரொம்ப சாஃப்டாக பொலிவோட வெளிக்காட்டும். அதனால் வாரம் ஒரு முறை முட்டையோட வெள்ளைக்கருவை வச்சு முடியை நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே நல்லா உலர வச்சுட்டு குளிச்சுடுங்க. இதனால் முடியும் நல்லா வேகமாக வளரும். சீப்புகளை யூஸ் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட சீப்புனா, சீப்புகளை வச்சு நம்ம தலையை சீவும் போது ஸ்கேல்பில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அதனால் தினமுமே 3-4 வரைக்கும் தலைக்கு சீப்பை யூஸ் பண்ணுங்கள். இதனால் உங்களோட அந்த முடியோட வேர்க்கால்கள் நல்லாவே புத்துணர்ச்சியோடு இருக்கும், வளரவும் செய்யும். ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணாதீங்க. தலைக்கு குளிச்சதுக்கப்புறம் முடியை உலர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணுவாங்க. இப்படி யூஸ் பண்ணுறதுனால முடியோட ஆரோக்கியம் ரொம்பவே பாதிக்கப்படும். அதுலேயும் இது டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வழுக்கத்தலை ஏற்பட்டுடும். அதனால் எப்போவுமே முடியை இயற்கையான வழியில் உலர வைங்க. உருளைக்கிழங்கு மசாஜுங்க. முடிக்கு புரோட்டீன் ரொம்ப அவசியமானது இல்லையா, அதனால் புரோட்டீன் முட்டையில் மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்குலையுமே இருக்குது. அதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு தண்ணீரை வச்சு வாரம் ஒரு முறை முடிய அலசுங்க. இதனால் அதில் உள்ள இயற்கையான ஸ்டார்ச் முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்ததாக நறுமணமிக்க எண்ணெய்கள் யூஸ் பண்ணுங்கள். முடியோட அடர்த்தியை அதிகரிக்கணும்னா நறுமணமிக்க எண்ணெய்களான லாவெண்டர் ஆயில், ரோஸ்மேரி ஆயில் இதெல்லாம் வச்சு நீங்கள் வாரம் ஒரு முறை முடிய மசாஜ் பண்ணுங்கள். அடுத்ததாக வெங்காயச்சாருங்க. வெங்காயத்தை தண்ணீரில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரால் முடியை நீங்கள் அலசுங்க. இல்லைனா வெங்காயத்தை சாறு எடுத்து அதை வச்சும் நீங்கள் முடியை மசாஜ் பண்ணி ஊற வச்சு குளிர்ந்த நீரில் அலசலாம். இது மூலமாக முடியோட வளர்ச்சி அண்ட் அடர்த்தி அதிகரிக்கும். அதுக்கப்புறமா வினிகர் வச்சு கூட ஒரு அற்புதமான கூந்தல் பராமரிப்பு பொருள் நான் சொல்கிறேன். வினிகரை தண்ணீரில் கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கலவையை வச்சு ஸ்கேல்ப் அண்ட் முடியை அலசுனீங்கன்னா முடியானது பொலிவோடையும் மென்மையாகவும் இருக்கும். கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிஷ்னர் முடிக்க நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்த கண்டிஷ்னர் ஸ்கேல்பில் பட்டுச்சுன்னா அது முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கெமிக்கல் கலந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இயற்கையான கண்டிஷனர்களான தயிரை யூஸ் பண்ணுங்கள். இதனால் எந்தவித பாதிப்புமே கிடையாது, முடியும் ஆரோக்கியமாக இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா டெய்லி தலைக்கு குளிப்பாங்க. இப்படி இப்போ நீங்கள் டெய்லி தலை குளிக்கும் போது தலையில் உள்ள இயற்கை எண்ணெய் வெளியேறதோட முடியானது பொலிவை இழந்துடும். அதனால் முடியோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க வாரத்துக்கு 2 முறை தலை குளிச்சா போதும். சிலர் பார்த்திங்கன்னா டெய்லியே தலை குளிப்பாங்க. இப்படி தினமும் தலை குளிக்கிறதுனால தலையில் உள்ள இயற்கை எண்ணெய் வெளியேறிடும். அதனால் முடி பொலிவை இழந்துடும். அதனால் முடியோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க வாரத்துக்கு 2 முறை மட்டும் நீங்கள் தலை குளிங்க போதும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முடிக்கும் பாதுகாப்பு தேவை. முடி மேலே பார்த்திங்கன்னா சூரிய கதிர்கள் இருக்கு இல்லையா, அது டேரெக்டாக படாதபடி பார்த்துக்கணும். இல்லைனா சூரிய கதிர்கள் மயிர்கால்களை தாக்கி முடி உதிர்வை அதிகரிக்கும். வெளியே போகும்போது தலைக்கு தொப்பி அணிஞ்சிட்டு இல்லை துப்பட்டா போட்டு சுற்றிக்கிட்டோ போங்க. முடி ஈரமாக இருக்கும்போது தலைக்கு சீப்பு யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா முடி ஈரமாக இருக்கும்போது வலிமை இழந்திருக்கும். அப்போது சீப்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முடி வேரோட வந்துடும். அதனால் முடி உலர வரைக்கும் சீப்பு யூஸ் பண்ணக்கூடாது. காட்டன் தலையணை உரையை என்ன பண்ணால் யூஸ் பண்ணிங்கன்னா முடி அதிகமாக வந்துடும். அதனால் சில்க் தலையணை உரையை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. மன அழுத்தத்தை தவிர்த்துங்க. இப்போ இவ்வளோ எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் முடி உதிருதுன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். பிகாஸ் ஏன்னா மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கும். அப்படி மன அழுத்தமானது அதிகமாக இருந்ததுன்னா முடியானது ஆரோக்கியத்தை கொட்ட ஆரம்பிக்கும். அதனால் மன அழுத்தத்தை தவிர்க்க உடற்பயிற்சி, யோகா இதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. சரியாக சாப்பிடுங்க. காய்கறிகள் பழங்களையும் அதிகமாக சாப்பிட்றதோட தண்ணீரை அதிகமாக குடிங்க. இதனால் முடியோட வளர்ச்சியும் அடர்த்தியும் அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேலே போதிய தூக்கம் இருக்கணும். தினமே பார்த்திங்கன்னா 7-8 மணி நேரம் தூக்கம் அவசியம். அப்படி இல்லைன்னா முடியானது ஆரோக்கியத்தை இழந்துடும். எனவே தினமும் போதிய அளவு தூக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முடியோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு டிப்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை வேறு யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல்.